ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு வந்து இந்த மாதிரி காசு கிடைச்சிருக்கு ரோகிணி அப்பா மூலியமா. ஆனா எனக்கு அது சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு ஒரு ஜோசியர் வராரு. உனக்கு பிரச்சனையும் வாய் தான், இன்னைக்கு வாய் வச்சுட்டு அமைதியா இரு, இல்லைன்னா நீ ஊர் வம்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்துக்கு வந்து எம்எல்ஏ கிட்ட இருந்து கால் வருது. முத்து வந்து எம்எல்ஏவை பாக்குறதுக்காக போறாரு. மீனா வந்து அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வராங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற, வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு வந்து சத்யா சிட்டியோட வராங்க. மீனா வந்து சிட்டியை திட்டுறாங்க. சத்யா வந்து மீனாவை வந்து திட்டுறாங்க. அவனை எதுவும் சொல்ற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க, இவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான்ப்பா, ஆந்திரால இருந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு, ஒரு கார் வாங்கணும் செகண்ட் ஹேண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்து வந்து ஒரு ஏஜென்சிக்கு கூப்பிட்டு வராங்க. அதே ஏஜென்சில தான் மனோஜ் வந்து ரோகிணியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஒரு கார் வந்து செகண்ட் ஹேண்ட்ல பாத்துட்டு இருப்பாங்க. மனோஜ் வந்து ஒரு காரை ஓகே பண்றாரு. அதே காரை வந்து முத்துவோட கஸ்டமரும் ஓகே பண்றாங்க. அந்த ஏஜென்சி வந்து ஆல்ரெடி இது ஒருத்தர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேச வராரு. பார்த்தா மனோஜ் வந்து சீப்பா பேசிடுறாரு. அவனா லோன்ல வாங்குவான், இவங்க ஃபுல் அமௌண்ட்டும் செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ஏஜென்சியும் முத்துவோட கஸ்டமருக்கு விக்ரமே இருக்காரு. அந்த பிளேஸ்ல இருந்து மனோஜோ ரோகிணியும் கிளம்பிடுறாங்க. தேங்க்யூ.